கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. The book of Leviticus chapter 19 verses 9 to 18. இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கடவுளின் அன்பும் கருணையும், God's love and compassion. இந்த நாளில இந்த தலைப்பின் கீழாக கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தியானிப்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரித்திய கிடவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியும். அவர் மூலமாக மெத்தடிஸ்ட் என்ற ஒரு மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் என்ற ஒரு இயக்கம் உண்டாகி இன்றைக்கு வெஸ்லி சர்ச், அதாவது மெத்தடிஸ்ட் சர்ச், உலகமெங்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கின்ற ஆலயங்களாக உருவாகி இருக்கிறது. அவர் ஊழியர் செய்கின்ற போது பல பாடுகளை அனுபவித்து, அவருக்கு பேச பிரசங்க மேடை இல்லை, மற்ற இடங்களிலும் அவர் அனுமதிக்காத காரணத்தினாலே அவர் போய் அவருடைய தந்தையுடைய கல்லறையின் மேல் நின்று கொண்டு பிரசங்கித்தார்கள். ஒரு வலிமையான பிரசங்கி. அவருடைய அண்ணன் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் கிட்டத்தட்ட 13,000 பாடல்களை, ஞான பாடல்களை எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் அந்த பாடல்களை திருச்சபையார் பாடுவார்கள். நாமும் அநேக பாடல்களை சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் இயற்றிய ஞான பாடல்களை நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு காரியத்தை இப்படியாக சொன்னாங்க. என்ன என்றால், do all the good you can. உங்களால் முடிந்த நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். by all the means you can. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள். in all the ways you can. எந்தெந்த வழிகளெல்லாம் அதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். in all the places you can. எல்லா இடங்களிலும், நீங்கள் விரும்புகிற எல்லா இடங்களிலும் போய் செய்யுங்கள். at all the times you can. எல்லா நேரங்களிலும் அதை செய்யுங்கள், நன்மையான காரியத்தை. அடுத்து to all the people you can. உங்களால் முடிந்த மட்டும் எல்லாருக்கும் செய்யுங்கள், ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல. as long as ever you can. உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ கடைசி வரைக்குமா இதை செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு பதிலாக நன்மை செய்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த பிரசன்ன பகுதியில கடவுளாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து இஸ்ரவேல் புத்திரருக்கும் சபையார் அனைவருக்கும் அந்த காலகட்டத்தில் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு உலகில் உள்ள நம்முடைய திருச்சபை, இந்த காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கும் இது சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், சில முக்கியமான கடமைகளை, கர்த்தர் விதித்திருக்கின்ற பிரமாணங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத காரியங்களையும் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்து அதனை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதைத்தான் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற இந்த பகுதியாக 9ஆம் வசனத்திலிருந்து 18 வரை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் வரைக்குமா, அந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்குமா இருக்கின்ற அனைத்து அத்தியாயங்களும் ஹோலினஸ் கோட் என்று சொல்லி அதற்கு பெயர். அதாவது புனித சட்டம், புனித சட்டங்கள் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். புனித குறியீடு அல்லது பரிசுத்த சட்டங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தராக இருக்கின்ற நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்.
பரிசுத்தம் என்பதை நாம் அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய அவரிலே காணப்பட்ட அந்த தெய்வத்துவ தன்மைகள் என்ன என்பதை அவரை பின்பற்றுகின்ற நாமும் கூட அந்த குணாதிசயங்களை நாமும் பின்பற்றி நடக்கின்ற போது அந்த பரிசுத்தம் நமக்கும் வந்துவிடுகிறது. அதுதான் அவர் பூரணர், இஸ் பெர்ஃபெக்ட், பட் we are not perfect. ஆனால் பூரணராகும்படி கடந்து செல்லும்படி சொல்கிறார். எதன் மூலமாக? அவர் விதித்த நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் பின்பற்றி நடக்கின்ற போது அவருடைய வழியில செல்கிறோம். கடைசியிலே அது அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். Then we also become perfect. இல்லையா? ஆகவே it is an ongoing process. கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை நாம் அனுபவித்துக் கொண்டே அவரோடு நாம் பயணிக்கின்ற போது பெரிய ஒரு ஆசீர்வாதம். சோ இந்த ஹோலினஸ் கோட் என்று பார்க்கின்ற போது லெவிட்டிகஸ் சாப்டர் 17:26 இதுல இந்த புனித சட்டத்துல தனி மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சமுதாய வாழ்விலே மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடத்தக்கூடிய பிரமாணங்களை இங்கே நிறைவேற்றவும் அவைகளை சில காரியங்களை அதாவது விளக்கவும் இங்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பிரசங்க பகுதியில முக்கியமாக இந்த 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை பார்க்கின்ற போது the servant passage covers gleaning for the poor, needy and the alien for their livelihood. முதலாவதாக அதாவது பயிர்களையும், அதாவது சில சாப்பிடுவதற்கென்று அறுக்கப்படுகின்ற அந்த அறுவடையை அதுல ஒரு பங்கு நாம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பரதேசிகளுக்கு என்று விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். இரண்டாவதாக எத்திக்கல் பிசினஸ் பிராக்டிஸ், அதாவது நாணயத்தோடு நேர்மையோடு செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க இரண்டாவதாக கடவுள் இந்த பிரசங்க பகுதியில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக the importance of loving one's neighbor as oneself. ஒரு மனுஷன் தன்னை எப்படி நேசிக்கிறான் அதே போல மற்றவனையும் நேசிக்க வேண்டும் என்ற கடவுளின் எதிர்பார்ப்பை, கடவுள் நம்மேல் எப்படி அன்பு செய்து நம்மை அதாவது தெரிந்து கொண்டாரோ, அரவணைத்துக் கொண்டாரோ, அதே போல மற்றவர்கள் மேலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். So it highlights the connection between God's holiness and the Israelites' conduct, calling them to be a holy people because God is holy. அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த காரியம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே வாழ்கின்ற புதிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு இது சொல்லப்படுகிறது. ஆகவே இதனை நாம் பின்பற்றி நடக்கின்ற போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, கடவுள் இயற்கையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு, கொடுக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகள், அனாதை பிள்ளைகள், ஆதரவற்றோர், பரதேசிகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டி அவருடைய நல்வாழ்வுக்காக சமுதாயத்துல அவர் அநேக காரியங்களை அவர் செய்கிறார், மற்றவர்கள் மூலமாக அதை நடப்பிக்கிறார். ஆகவே அவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. இது கடவுளால் நடத்தப்படுகிற ஒரு காரியம். மற்றவர்களுக்கு எப்படி அவர்கள் வாழ்கிறார்களோ அதே போல இவர்களும் வாழ வேண்டும். இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவோ, தள்ளப்பட்டவர்களாகவோ, வாழ்விழந்தவர்களாக இருக்கக்கூடாது. இவர்களும் வாழ பிறந்தவர்கள் என்பதை கடவுள், அதை நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய கடமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்களும் வாழ வேண்டும், அவர்களும் வாழ விடுங்கள், அவர்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய குணாதிசயம். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது மூன்று விஷயங்கள் மூலமாக இந்த பிரசங்க பகுதியில நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனங்கள் 9 to 10 வரைக்கும் பார்க்கின்ற போது முதலாவதாக நிலத்தில் அறுவடை செய்யும் போதும் பழங்களை அறுக்கும் போதும் அதை சேர்க்கும் போதும் செய்ய வேண்டிய வரைமுறை. அந்த காலத்துல இஸ்ரவேல் நாட்டில இருந்த விவசாயிகள் அவர்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் இது. So this was one of the public assistance program in Israel. முழு இஸ்ரேல் தேசமும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், இந்த 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கின்ற போது
வயலின் ஓரத்துல நீங்கள் தீரா இருக்கக்கூடாது. வயலின் அறுவடை செய்யும் ஓரமா இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அதையும் போயிட்டு நீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அறுக்க கூடாது என்று சொல்றாங்க. அடுத்தது, அறுவடை செய்த பிறகு அதுல கீழே விழுந்துடலாம் நிறைய சிந்தி கிடக்கின்ற அவைகளை நீங்கள் பெருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் அழகா ஃபுல்லா அள்ளிவிடும். இப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் அது ஏழை எளிய மக்களுக்கு, பரதேசிகளுக்கு தேவை என்று சொல்லி கடவுள் இங்கே அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார், சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கின்ற போது 10ஆம் வசனத்தில், திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் சிந்தி கிடக்கின்ற பழத்தை பொறுக்காமலும் அவைகளை எளியவருக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடு. திராட்சை தோட்டத்துல ஒரு அறுவடை என்பது இருக்காது, தொடர்ச்சியாக அது வரும். அதுல முக்கியமா பார்க்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது ஹார்வெஸ்ட் வருகின்ற போது அதை அறுக்காமல் அதை ஏழைகளுக்கும், அதாவது ஏலியன்ஸ் என்று சொல்லி வெளியிடங்களிலிருந்து வருகின்ற பரதேசிகள் அலைந்து திரிபவர்கள், அவர்கள் ஒன்றும் இருக்காது. சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், வாழ்விழந்தவர்கள், இவர்களுக்கு அது ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டிவா இருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு. அதை எடுத்துக்கொள்ளட்டும். ஆகவே அதை விட்டு விடுங்கள். சிந்தி கிடக்கின்ற பழங்களை பொறுக்காமலும் என்று சொல்லி, அதாவது திராட்சையா இருக்கிற போது அதிகமாக அது கீழே விடாது இல்லையா? விழுமா. ஆனால் ஆலைக்கு எடுத்துக்கொண்டு போகின்ற போது அது சில நேரத்தில் கீழே விடும். ஆலையிலேயே அதை விட்டுவிடுவார்கள். அந்த இது பிரஸ், ஆயில் பிரஸ் இருக்கிறதுல அந்த திராட்சை ரசத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த ஆயில் பிரஸ்ல போய் போடுகின்ற போது சில பழங்களை அங்கேயே விட்டு விடுவார்கள். அதை போய் இவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இப்படியாக ஏழை எளியவர்கள் மேல் கரிசனை உள்ள கடவுளாக இருப்பதை நாம் முதலாவதாக இங்கே பார்க்கிறோம். நீங்கள் இன்றைக்கும் நாமும் செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் வாசி கேட்ட சங்கீதம் 41 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? This verse highlights the blessing that comes from showing compassion to those in need and emphasizes God's protection and deliverance for those who do so. யார் இந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலை கடவுள் அவர்களை கைவிட மாட்டார். ஆகையினால செய்யுங்க. அதாவது எத்தனையோ நன்மையான காரியங்கள் நான் செய்த அந்த தானம் தர்மம், அந்த நல்ல காரியம் தான் இவரை காப்பாத்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த வசனம். So blessed is the one who considers the poor. The Lord delivers him in times of trouble. அவனுடைய கஷ்ட நேரங்களிலே அவனை, அப்பேற்பட்டவர்களை அவர் விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், ஐயோ ஏழைகளுக்காக. இந்த காலகட்டத்தில் அது மாறி போயிடுச்சு இல்லையா? குளோபலைசேஷன் கான்டெக்ஸ்ட் இல்லையா? இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு கிடையாது. ஒரு காலத்துல தர்மம் கேட்டு வருவார்கள் இல்லையா வீட்டுக்கிட்ட, அம்மா சாப்பாடு போடு, அம்மா தாயே தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்பா யாரும் கேட்டுக்கிறாங்களா? அவருக்கு வேற டைமே இல்லை. அதனால அம்மாக்கள் வீட்டுல இருப்பாங்க, அம்மா தாயே சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? தர்மம் பண்ணுவோமா? இப்பெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வர காலத்துல போஸ்ட் மாடர்ன் டேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுனால பழைய சாப்பாடெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு. ஆகினால வீடு தேடி வர்றது இன்னைக்கு இருக்குதா? வீடு தேடி வராங்களா யாராவது? உண்மையா நீங்க பேசணும், வாயை திறந்து யாராவது தர்மம் கேட்டு வராங்க வீட்டுக்கிட்ட? யாரும் வர்றதில்ல. ஏன்னா மாறி போச்சு காலம். நம்ம எப்போ போயிட்டு வான்னு சொல்ல ஆரம்பிச்சுமோ அவங்க வர்றதே விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சோம். ஏழை எளியோர் மேல் கரிசனை கொள்ளுங்கள். மீதியா இருக்கிறதையாவது நீங்க போட கூட அந்த ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சாக்க நீங்க சேஃப் கட் பண்ணி நீங்க இது பண்ணலாம். பட் அந்த பசியோடு போகின்ற ஒரு
வயிற்றை நீங்கள் அடிக்கிறீர்களே என்றுதான் கடவுள் நொந்து கொள்வார். ஆகவே தர்மம் செய்ய வேண்டியது மிக முக்கியம். நீ அப்படி செய்து பார், உன்னுடைய இக்கட்டான நேரத்தில் கடவுள் உன்னை காப்பாற்றுவார். கவிஞர்கள் கூட எழுதுகிற போது சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். புரிஞ்சுங்களா? நிறைய பேர் செய்வாங்க. இது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில தான் இதுபேற்பட்ட வசன, அதாவது பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சும்மா கிடையாது. அவர்கள் எல்லாம் இதை படித்தவர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள் இந்த வேதத்தை ஆழ்ந்து படித்தவர்கள். ஆகவே தான் இதனுடைய மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்துல பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்கள் ஏராளமா இருக்கிறார்கள். உலக அளவில் பார்க்கின்ற போது எவ்வளவு பேர் இருக்காங்க? உலக மக்கள் தொகை இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது எவ்வளவு பேர்? 806 கோடி மக்கள் இருக்கார்கள். 806 கோடி மக்கள். இதுல கிட்டத்தட்ட 25% மக்கள் லிவிங் இன் பாவர்ட்டி, வறுமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்று சொல்லி ஒரு அதாவது என்ன சொல்லலாம், ஒரு சர்வே சொல்லுகிறது. இந்திய அளவில் பார்க்கின்ற போது இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறார்கள், மக்கள் தொகை இன்றைய காலகட்டத்தில் 2025 எவ்வளவு பேரு? 146 கோடி. 146 கோடி மக்கள் இருக்கார்கள். இதுல 27% மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. அவர்கள் மற்றவர்களுடைய உதவியினால் வாழ வேண்டும். முக்கியமாக அரசாங்கத்தினுடைய உதவினால் அவர்கள் வாழ வேண்டும். அவங்கதான் இந்த பிபிஎல் கார்டு, பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லி அது கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஆபரேஷன் போய் செய்தால் தான் அவங்க மேக்சிமம் கன்செஷன் கிடைக்கும். அவங்களுக்கு பிபிஎல் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த ரேஷன் கடையில அவர்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கும். அநேக சலுகைகள் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலே அவர்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஏழை எளிய மக்கள், அவங்கதான் அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. அரசாங்கத்தினுடைய கடமை என்று சொல்லி நாம் இருந்துவிடக்கூடாது. நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். இது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை இங்கே கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஒரு காரியம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு உலகமயமாக்குதல், குளோபலைசேஷன் என்று வந்த பிறகு அதாவது இதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நான் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி, அதாவது நான் எனக்குரியது, என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போறதுன்ற இந்த எண்ணம் தான் வந்துச்சு. அதாவது பொதுநலம் போய் சுயநலம் அநேக சூழ்நிலையில் நம்மை ஆட்கொண்டிருப்பதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. அதாவது கவிஞர்கள் பலர் எழுதினார்கள், ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. பாரதியார், மகாகவி பாரதியார் பாடுகின்ற போது, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடும், உலகத்தை அழிச்சிடும் சொல்லி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சாப்பாடு வேண்டும். சோ அடிப்படை தேவை இந்த சாப்பாடு. இங்கே கடவுள் சொல்லுகின்ற ஒரு காரியம், அந்த பயிர்களை அறுக்கின்ற போது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்க எல்லாத்தையுமே சேர்த்து வெட்டிடாதீங்க, அதை விடுங்கள். கீழே சிந்தி கிடக்கிறதை விட்டு விடுங்கள். திராட்சை பழங்களை நீங்கள் அறுக்கின்ற போது நீங்கள் செகண்ட் ஹார்வெஸ்டை விட்டு விடுங்கள். அது சிந்தி கிடக்கிறதை, ஆலையில் இருக்கிறதை விட்டு விடுங்கள். மக்களுக்கு போட்டோம், தேவையுள்ள மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, பரதேசிகளுக்கு. பரதேசி என்று சொல்லும்போது ஏலியன்ஸ், ஃபாரினர்ஸ் இல்லையா? நம்ம கூட இந்த இடத்துக்கு நம்ம வேற எந்த இடத்துல தான் வந்தவங்க இருக்கணும். இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க எப்படி சொல்ல முடியும்? நான் பெங்களூர்ல இருக்கிறதா, பெங்களூருக்கு சொந்தக்காரங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய முன்னோர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது கடவுள் தான் தெரியும். ஆகவே நம்முடைய தேவைகளை ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கடவுள் சந்திக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கிறோம். ஆகவே கடவுள் மனதுருக்கத்தை, கருணையை, இரக்கத்தை அன்போடு வெளிப்படுத்தி அதை செயல் வடிவிலே காட்ட சொல்லுகிறார். கடவுள் இயற்கையிலேயே மனதுருக்கம் உடையவர் இல்லையா? அவர் அன்புள்ளவர், பரிசுத்தர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர் இல்லையா? நீதி நியாயத்தை செய்கிறவர், சன்மார்க்கத்தை விரும்புகிறவர், துன்மார்க்கத்தை எதிர்க்கிறவர், எரிச்சல் உள்ளவர், அடிக்கிறவர், அணைக்கிறவர். இன்றைக்கு நம்ம பாடின பாட்டுல கூட அடிக்கிறார், அணைக்கிறார் என்று சொல்லி, அதுல கூட அந்த 5ஆம் சரணத்துல நான் பார்க்கின்ற போது அங்கே ஒரு முக்கியமான அந்த 489வது பாடுறேன், கதியுள்ளவனை
ஏழையாக்கி மகா எளிவனையும் திரவிய சம்பன்னனாக்கி உயர்ந்த சாமி உமக்கு அரிதோ. இது காலம் சுழல்கிறது. ஒன்றுமே இல்லாதவன் உயர முடியும். அதுதான் உயர்த்துகின்ற கடவுள். எப்பவுமே உயர்ந்தவன் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கீழே அடி தட்டு வாழ்விழந்த மக்களுக்கு வாழ வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கடவுள். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பது இதுதான். சோ இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் அதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த குணாதிசயங்களை பெற்றிருக்கின்ற கடவுளுடைய அந்த குணாதிசயம் நம்மிலே வர வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் எண்ணத்தை சுமந்த நல்ல சாட்சிகளாக அதை செயலில் காட்ட வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆகவே தான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அதாவது ஒரு முறை பிறந்தவன் அல்ல, மறுபடியும் பிறந்தவன் தான் கிறிஸ்தவன். அதே போல கிறிஸ்துவ அம்சத்தில் பிறந்தவன் அல்ல, கிறிஸ்துவின் அம்சத்தை உடையவன் தான் கிறிஸ்தவன். பரம்பரையில நான் பிறந்துட்டேன், ஆனா கிறிஸ்துவனுடைய அம்சம், அவருடைய குணாதிசயம், அவருடைய குவாலிட்டி நம்மளே இருக்கின்ற போது, அதை செயல்படுத்துகின்ற போது கர்த்தர் அதிலே மகிழ்கிறார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இரக்கம் கருணை என்பது பற்றி நாம் சொல்லுகின்ற போது இங்கே அந்த இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான் மனதுருக்கமுடைய கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? லத்தீன் பாஷையில பார்க்கின்ற போது மிசரிகார்டியா என்று சொல்லி அதற்கு அர்த்தம். மிசரிகார்டியா, மிசரி என்றால் டு ஹேவ் பிட்டி ஆன். மிசரி என்றால் அந்த லத்தீன் பாஷையில டு ஹேவ் பிட்டி ஆன். கார்டியா என்று சொல்கின்ற போது ஹார்ட். அப்போ இதற்கு அர்த்தம் என்ன என்றால் இதுதான் மர்சி அல்லது கம்பேஷன் என்று சொல்லி. இரக்கம் என்பது இதயத்திலிருந்து பிறக்கும் கருணை. இதயத்திலிருந்து பிறக்கும் கருணை. அதனால்தான் இன்னொரு வார்த்தையில சினானிம்ஸ் சொல்லும் போது மனது உருக்கம் இங்கிருந்து வரும், உள்ளத்திலிருந்து அது பிறக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து பிறக்கின்ற அதுதான் அந்த மனதுருக்கம் கடவுள் கம்பேஷன் சொல்றாரு இல்லையா? அந்த கம்பேஷன் இருந்ததுனாலதான் மதர் தெரேசா ரோட்ல போயிருந்த ஒன்றுமே அவளை, அதாவது மிருகங்களை விட, மிருகங்களுக்காக ஒரு ப்ளூ கிராஸ் கேம்பஸ்ல ஏதாவது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அவளுக்கு புகலிடம் கிடைக்கும். ரோட்ல விழுந்து கிடக்கிற குஷ்டரோகம் வந்திருக்கிற கேட்பாரற்ற நிலைமையில் இருக்கிற போய் தொட்டு தூக்கினார். அவர்களுக்கு புதுவாழ்வு கொடுத்தார், புகலிடம் கொடுத்தார். அவர்களிலே கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த எண்ணம் எப்படி வந்தது? மனதுருக்கம், கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் வந்தது. ஆகவே பிரியமானவர்களை நாமும் செய்ய வேண்டும். இதை பழைய பட்டியல பார்க்கின்ற போது கெசெத் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில சொல்றது. கெசெத் என்றால் கைண்ட்னஸ், கைண்ட்னஸ், இரக்கம் என்று சொல்லி. இந்த இரக்கம் உள்ள கடவுள் இந்த வாஸ் கேட்ட அந்த சுவிசேஷ வாக்கியத்துல எனக்கு பிறன் யார் என்று சொல்லி அந்த நியாயசாஸ்திரி கேட்கிறார். கடைசியில முடிக்கின்ற போது அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லி அவன் பதில சொல்றான். சோ இவனுக்கு யார் புறனா இருந்தான்னு சொல்லி அந்த சபாரியன் உதவி செய்தான் இல்லையா? அவன் தான் அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அந்த இரக்கம் என்பது அந்த தேவை உள்ள ஒரு மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை அதாவது வெளிப்படுத்தி, அதாவது தன்னுடைய பலத்தை, தனக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஆதங்கத்தை செயல்படியில காட்டி அவனை தூக்கி எடுக்கின்ற ஒரு காரியம் தான் இரக்கம். புதிய ஏற்பாட்டில பார்க்கின்ற போது இந்த கெசெத் என்பது தான் கிருபை என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். கிருபை, கிரேஸ் என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில பார்க்கும்போது காரிஸ் என்று சொல்லி. கிரேஸ் என்றால் என்ன அர்த்தம்? காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி. மனிதர்கள் மேல் அவர் வைத்திருக்கின்ற ஒரு அளவு கடந்த இல்லையா ஒரு அன்பு. அது நீயும் நானும் செய்கிற நல்ல காரியத்தினால அல்ல, அதை தாண்டி அவருடைய அன்பினாலே வந்த ஒரு ஈவு என்று சொல்லி. So grace is nothing but God's love, loving the unlovely. தகுதியற்ற நமக்கு கிடைத்த கர்த்தருடைய அன்பினால் வெளிப்பட்ட ஒரு பரிசு தான் கிருபை. So நாம் அந்த மனதுருக்கம், mercy, compassion, kindness, grace, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கலந்து தான் கடவுள் சொல்கிறார். இதை நீங்கள் கலந்து உங்களுடைய உள்ளத்திலிருந்து
இரக்க குணம், அந்த கருணை என்பது வெளியே வர வேண்டும், அதை செயல் வழியில காட்ட வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். சோ இரக்கம் கருணை என்பது மற்றவர்களின் துன்பத்தை உணர்ந்து ஆழ்ந்த அக்கறை கொண்டு பின்னர் உதவ நடவடிக்கை எடுப்பதாகும். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு போடுறதில்ல, இறங்கி செய்ய வேண்டும். அடுத்து அந்த நிலையில இருப்பவங்க ஏதாவது ஒரு விதத்துல உதவி, அதுதான் இரக்கம் கருணை. சகரியா 7:10 பாருங்கள், விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமைப்பட்டவனையும் கொடுக்காமல் இருங்கள். சோ இது இன்னொரு விதத்துல பார்க்கின்ற போது, இதை செய்யலன்னா அவர்களை நாம் ஒடுக்குகிறோம் என்று அர்த்தம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹார்வெஸ்ட்ல அறுவடையில இன்டைரக்ட்லி அப்போசிங் காட்ஸ் பிளான் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஆகவே இந்த காரியங்களை செய்வோம். நம்ம ஒருவேளை நமக்கு நிலம் இருக்காது, அறுவடை இருக்காது, மற்ற விதங்களிலே நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே விவசாயம் கிடையாது, திராட்சை தோட்டம் போட்டு இல்ல, பயிர்களை வச்சிடல இல்லையா? ஆனால் நாமும் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. உபாகமம் 14:28-29 வீட்டில் போய் அதை படித்துக் கொள்ளுங்கள். அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக நாம் இவருடைய தேவைகளை சந்திக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, வாழ்க்கையிலே நேர்மையாக கையாளுதல் தேவை. One should have honest dealing in their life. 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது இங்கே என்ன சொல்றார்? நீங்கள் களவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள். இரண்டாவது, வஞ்சனை பண்ணாமல் இருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். களவு செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி எத்தனை கட்டளை நாம் பார்த்தோம்? 7ஆம் கற்பனை. ஓகே, களவு செய்யாதீர்கள் என்று சொல்லி, you shall not steal, எதையும் திருடக்கூடாது என்று சொல்லி. வஞ்சனை பண்ணாமல் இருங்கள் என்றால் வஞ்சனை வஞ்சனை என்ன? ஏமாற்றுதல் இல்லையா? டிசெப்ஷன் இல்லையா? you should not have false dealing. தவறான ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் லேண்ட் வந்து போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 10,000 போட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் கட்டுறது கூட ஒரு விதத்துல வஞ்சனை தான். நம்ம செய்திடறோம், தெரியாம செய்திடறோம், நம்மள கைட் பண்றோம், அந்த மாதிரி பண்ணிடலாம். அது எவ்வளவு வந்து, அதாவது கவர்மெண்ட் ரேட்னா குறைவா தான் இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டும். அவங்க வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது பொய் சொல்ல, அதாவது சிலருக்கு பொய் சொல்லாம தூக்கமே வராது, பொழுதே போகாது. ஏதாவது சொல்லி இல்லையா, ஏதாவது சொல்லி பொய்யும் புரட்டும் தான் வாழ்க்கை. நிறைய பேருக்கு போயிடுச்சு. வேதத்துல வந்து எப்பவுமே பொய் சொல்லியே இருந்த ஒரு தீவு உண்டு. யாரும் சொல்ல முடியும் எந்த தீவுல? தீத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, கிரேத்தா தீவார் ஓயா பொய் இருந்தது. அவங்க எப்பவுமே பொய் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி, ஓயாமல் பொய் பேசுவார்கள் என்று சொல்லி, தன்னுடைய ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் பொய் சொல்லுவோம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை கூட்டிப்பார், விஷயத்துல வீட்டை கட்டுறதுக்கு ஏதோ பொய்களை சொல்லி கட்டுவாங்க. நான் போய் நல்லா என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல முடியாது. கல்யாணத்தை கூட்டிப்பார் என்று சொல்லுகிற போது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? 1000 பொய். அப்போ பாருங்க, அதுல பல. அதனால நீங்க பொய் சொல்லிதான் செய்யணும்னு சொல்ல பழமொழி இருக்கிறது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுதான் இங்கே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லி இங்கு கடவுள் மோசையின் மூலமாக சபைக்கு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக ஒரு முக்கியமான இன்னொரு காரியத்தை இரண்டாவது நாம் பார்க்கிறோம். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். 12ஆம் வசனத்துல கடவுள் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கூடாது. எந்த கட்டளை இது? பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, என்னுடைய நாமத்தை வீடியில வழங்கக்கூடாது. எத்தனை கட்டளை? இரண்டாவது கன்ஃபியூஷன் ஆகிறீங்களே, தடுமாறீங்களே. இரண்டாவது கட்டளை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீடியிலே வழங்க வேண்டாம். Let not put the Lord your God's name in vain.
பரிசுத்த கடவுள், அந்த பரிசுத்த கடவுளை சத்தியம் பண்றதுனாலயோ மற்ற ஒரு காரியங்களினால அதை பிரயோஜனப்படுத்துறதுனாலயோ கர்த்தருடைய நாமத்தை நாம் தூஷிக்கிறோம், அது நல்லதல்ல என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். You shall not swear by my name falsely. அடுத்ததாக பார்க்கின்ற போது 13ஆம் வசனத்துல பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கூலியை நேரத்திற்கு கொடுக்காமலும் இருக்கலாகாது. பிறரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும். ஒடுக்குறதுனா என்ன, கொள்ளையிடுறதுனா என்ன? அதாவது ஒரு காலகட்டத்தில் இப்ப ரீசெண்டா பார்க்கணும், பணம் நம்ம எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாரும் டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான், இல்லைன்னா அவர்கள் அதை ஒடுக்குறது. இம்போசிங் தி அத்தாரிட்டி இல்லையா, இம்போசிங் அத்தாரிட்டி இல்லையா, ஒழுக்கட்டாயமாக அதை சுமத்துகிறது, அதுதான் ஒடுக்குகின்ற ஒரு காரியம். அடுத்து வேற என்ன செய்தாங்க, ஆதார் கார்டு சொல்லப்படும். முன்னாடி ரேஷன் கார்டு அதெல்லாம் வச்சுக்கோம். இன்னைக்கு பல சூழ்நிலையில ஆதார் கார்டு தேவையில்லை, இது தேவையில்லை, வேற எடுத்துரும், அது எடுத்துரும், அது எடுத்துரும் சொல்லிட்டு அலங்கழிக்கிற காரியங்கள், இதுவும் ஒடுக்குற ஒரு காரியம். அடுத்து மினிமம் பேலன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இல்லையா. எவ்வளவு பேரு ஆயமார்கள் எல்லாம் சுருக்கு பையில வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து போட்டு பண்ணாங்க மினிமம் பேலன்ஸ். பிறரை கொள்ளையிடாமல் இருங்கள். ஏன் எளியவர்களை கொள்ளையிடுறது ரொம்ப பெரிய தவறு. இங்க நம்முடைய தேசத்தை பொறுத்த மாட்டில் அப்படிதான் செய்கிறார்கள். ஏழை எளியவருடைய நிலத்தை எடுத்துக் கொள்வது, அங்கே என்ன பண்றாங்க, SEZ என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லி பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்குறது. கேட்டா என்ன, பப்ளிக் யூஸ் என்று சொல்லி பப்ளிக் யூட்டிலைசேஷன், அது கொடுத்துதான் ஆகணும். லேண்ட் அக்வசிஷன் கூட அதற்கு இடம் கொடுக்குது. ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த சின்ன அந்த பொருட்களை கூட அபகரித்துக் கொடுக்கின்ற ஒரு காரியம். அதான் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருங்கள் என்று சொல்லி, கூலியை நேரத்திற்கு கொடுக்காமலும் இருக்கலாகாது. ஒருத்தர் நம்ம வேலைக்கு வச்சிருந்தோம்னா அந்த நேரத்துக்கு அது கொடுக்கணும். வேலை செய்யறது எல்லாம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா டைமுக்கு சம்பளம் வருதா, கரெக்டா 1ஆம் தேதி இல்லைன்னா அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே இது வச்சிருவோம். இல்லைன்னா இப்போ that is the main livelihood for us. அதே போல அதாவது salaried employees, the wages இல்ல, கூலி தினக்கூலிகளா இருக்கவங்களுக்கு அந்த நேரத்துக்கு காலையில இருந்து சாயங்காலம் கஷ்டப்படுவாங்க, அந்த நேரத்துக்கு அதை கொடுக்கணும். கொடுக்காம சில என்ன பண்ணுவாங்க, அதை வச்சிருப்பார்கள். இந்த அதாவது கூட்டடிமை என்று சொல்லி சிலருக்கு பணத்தை கொடுத்து அவளை கொண்டு வந்து அவங்க குடும்பத்தோட வச்சுட்டு காலாகாலமாக வெளியே போகக்கூடாத படிக்க செய்வாங்க. பாண்டட் லேபர்ஸ் என்று சொல்லி prohibited by law. இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி கடைசியாக நாம் பார்க்கின்ற போது அன்போடு கூடிய மனிதநேயமும் மற்றவர்களுக்கு உரிய மரியாதையும் அளித்து கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். லவ், ரெஸ்பெக்ட் and show humanitarian concern towards others. 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற போது அங்கே சேவடனை இந்தியாவனும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதீர்கள், சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய ரத்தப்படிக்கு உட்பட வேண்டாம். பாருங்க, இது லைனா போட்டு ட்ரீட். சோ இது சுருக்கமாக சொல்கிறேன், ட்ரீட் ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் வித் ரெஸ்பெக்ட், எஸ்பெஷலி those who are marginalized and vulnerable in the society. சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்விழந்து கிடக்கின்ற தள்ளப்பட்ட மக்களுடைய அவர்களை மதியுங்கள், அவர்களுக்குரிய மரியாதை கொடுங்கள். அவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சாரார் கலாகாலமாக மக்களை தள்ளி வைத்தார்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர் தாழ்ந்தவர்கள், we are Aryans, we are noble society என்று சொல்லி தாம்பிகம் அடித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சமூக நீதி என்பது வந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கோட்பாடுகளை எல்லாம் சிதைத்து போட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுதான் கடவுளுடைய நீதி. Principles of, it flows from principles of natural justice. என்னையா இது அநியாயம், இது அடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அநியாயம் நடந்துச்சுன்னா it comes from God. Principles of natural justice, இயற்கை நீதி, நீதி நியாயத்திற்கு கடவுள் சொந்தக்காரர்.
ஆகவே treat all the individuals with the respect, especially those who are marginalized and vulnerable in the society. Don't mistreat those with the physical disabilities. இன்னைக்கு அதாவது மூணாம் பாலினத்தவரை பார்க்கின்ற போது ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு பேர் வந்து என்ன நியூமரல்ஸ் நம்ம சொல்லி பரிகாசம் பண்ணோம். பக்கத்துல இது பஸ்ல வந்து உட்காந்தா சிரிக்க ஆரம்பிக்கிறது, வெளியே வந்து அவங்க இதுல வந்தாங்க சிரிக்கிறது, கேலி பண்றதுலாம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறி போறது இல்லையா? அதுதான் சமூக நீதி. எல்லாரையும் நேசிக்கிறவர் கடவுள். நீயும் அதே போல செய். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்லி கடைசி 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாய விசாரணையில அநியாயம் செய்யாமல் நீதியான பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாய். நியாய விசாரணை செய்கின்ற போது நியாயமாக அநியாயம் செய்யாத. இன்னைக்கு ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் தெரியல, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஒரு டெத் நடந்ததுல, என்ன கஸ்டோடியல் டெத். அஜித் குமார் ஒரு அம்மா நிகிதா என்ற ஒரு பெண்மணி 9,00,000 நகர இது காணாம போயிடுச்சு. இவன் தான் இவங்கள தான் டவுட்டா இருந்துச்சு. எந்த விதமான எஃப்ஐஆரும் போடல, எந்த விதமான ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அது ஒரு டீம் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் டீம் அவனை அடிச்சே கொண்டுட்டாங்க 6 பேர். இன்னைக்கு அவர் ஜெயில இருந்தாங்க. சிபிஐக்கு அந்த கேஸ் திருப்பப்பட்டிருக்கிறது. என்ன ஏதுன்னு கேட்கல. அவன் பாவம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், அவருடைய விதவை தாயாக இவர் சம்பாதிக்கிறது தான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், உயிரை போயிடுச்சு. பிரியமானவர்களே, நீங்க என்ன பார்த்து நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாமல் நியாயமான விசாரணை கொடுத்துக்கணும் இல்லையா? நீதியாளர்களுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. யோவான் 7:24 பார்க்கும்போது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். தோற்றத்தை பார்த்தாங்க. யாரு? அஜித் குமார். அவன் என்ன, அவன் வந்து ஒரு என்ன கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, இவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு இவர்களாகவே முடிவு பண்ணி நியாயமாக விசாரிக்க வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றாமல் அடித்துக் கொண்டார்கள். இது அநியாயம். உலகமே, இந்திய தேசமே கொதித்து எழுந்தது. பிரியமானவர்களே, நியாயம் நியாயம்தான். அது அநியாயத்தினால அதனை மூடிவிட முடியாது. தந்தை பெரியார் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டோர் போராடி சட்டங்களை கொண்டு வரும் நாளிலே பார்ப்பான் நீதிமன்றத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில வைத்திருப்பான். இன்னைக்கு பெரிய விஷயங்கள்லாம் கூட சரி, எப்படியோ கோர்ட்ல வந்து அவர்களுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறது என்றால், பெரியார் 70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மனுஷனால இல்ல, உன்னுடைய என்னுடைய தலையை நிர்ணயம் பண்ணுகிற பாராளுமன்றம் கிடையாது, பரலோகம். ஆகவே நீயும் நானும் ஜெபிக்கின்ற போது கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொடுக்கின்ற பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து, ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக இல்லையா? மத்தவங்களை பத்தி பேசலாம், தூக்கமே வராது இல்லையா? மத்தவங்களை பத்தி பேசலாம். எங்க போய் சிலர் பேசுறாங்க, என்ன பண்ணுவாங்க? என்ன பேசுறாங்கன்னா, ஒண்ணு சீரியல்ல நடக்கிற சம்பவத்தை பேசுவாங்க, அடுத்து பக்கத்து வீட்டுல என்ன நடந்துக்கிற விஷயத்தை இவங்க பேசுவாங்க. இதுல அவங்களுக்கு சந்தோஷம். கோல் சொல்லி திரியாக, கோல் சொல்லி திரியாயா திரியுது இல்லையா? இங்க இருக்கிற விஷயத்த அங்க விஷயத்த இங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாரதர் வேலை பண்ணாதன்னு சொல்றாங்க, வெளியே சொல்றதான். புரிஞ்சுதுல? குழம்பின குட்டையில மீன் பிடிக்காத, குழப்பி விடாத, பிரச்சனை இன்னும் அதிகம் பண்ணாத. வசனம் கூட நீதிமொழிகள் 30:33 பார்க்கிறோம். பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை செய்தல் ரத்தத்தை பிறப்பிக்கும், அதே போல கோபத்தை தூண்டி விடுவதும் சண்டை பிறப்பிக்கும். இன்னைக்கு சண்டை பிரச்சனை வேதனைகள் வர்றதுக்கு நீயும் நானும் காரணமா இருப்பாரு. போய் யாருக்கும் தூண்டி விடக்கூடாது, போல் சொல்லி அந்த காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது. இன்னும் பழி வாங்காமல் மற்றும் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி கடைசியில நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவார். ஆகவே இந்த அன்பினாலே கடவுள் இவ்வளவு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். 9 19 20 வருஷம் அவ்வளவுதான். ஆனா பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல கொஞ்சமாவது நாம செய்ய முயற்சிப்போம். முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. எதுவுமே செய்ய மாட்டோம், முயற்சி செய்வது நல்லது. நான் ஒரு மனுஷனான்னு கேட்டா, மனுஷனா ஆக முயற்சிக்கிறேன் என்று சொல்ல, அதைதான்
பிஷப் B.S. அத்ரேயா காந்தி கிட்ட கேட்டார், நீ ஒரு மனுஷனான்னு கேட்கும்போது வேதநாயகம் சாமுவேல் ஆசிரியா, பிஷப் வேதநாயகம் சாமுவேல் ஆசிரியா, நான் மனுஷனாக ஆக முயற்சிக்கிறேன் என்று சொன்னார். அவர் பெரிய பிஷப், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்தார். ஆகவே இதையெல்லாம் நாம் அபியாசம் செய்ய வேண்டும், செயல்வடிவில காட்ட வேண்டும். அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக. ஆகவே வசனத்தை கேட்டலாம், அதன்படி கர்த்தருக்கேற்ற ஒரு சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு பலன் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.